ஹலோ கைஸ், வெல்கம் டு G3 ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் எட்டுத்தொகையில் இரண்டாவதாக அமைஞ்சிருக்கக்கூடிய குறுந்தொகை நூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குறுந்தொகையோட நூல் குறிப்பு மற்றும் அதனோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறுந்தொகை அகவர் பாவால், அதாவது ஆசிரிய பாவால் அமைந்த குறைந்த அடிகளை கொண்டிருப்பதால் இது குறுந்தொகைன்னு அழைக்கப்படுது. எட்டுத்தொகையில் உள்ள எல்லா நூல்களை விடவும் இந்த நூல் தான் குறைந்த அடிகளை கொண்டிருப்பதால் எட்டுத்தொகையிலே முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட அடியலைன்னு பார்த்தோம்னா 4 அடி சிற்றிலையாகவும் 8 அடி பேரலையாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த அடிவரையறையை மீறி 307வது பாடலும் 399வது பாடலும் 9 அடிகளை கொண்டு அமைஞ்சிருக்கு. இதில் மொத்த பாடல்கள் 401 பாடல்கள் இருக்கு. ப்ளஸ் 1 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 402 பாடல்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு. இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ, நமக்கு தொகுப்பித்து கொடுத்தவர் உப்பூர்குடி கிளார ஆவார். இந்நூலை மொத்தம் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா 205 புலவர்கள் பாடியிருக்காங்க. அதில் 11 பெண்பால் புலவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த நூலுக்கு முதல்ல உரை எழுதியவர் யாருன்னா சௌரி அரங்கசாமி தான் உரை எழுதியிருக்காரு. இவர் 1915 இந்நூலுக்கு உரை எழுதி திணைப்பெயரால் பாடல்களை வரிசைப்படுத்தியிருக்காரு. இவர் எழுதாத 20 செயல்களுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதி கொடுத்திருக்கார். குறுந்தொகை மாந்தர்கள் அகத்திணையில் மாந்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட உள்ளப்பாங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு குறுந்தொகை நமக்கு துல்லியமாக அளவிட்டு காட்டுது. தொல்காப்பியம் 12 அகத்திணை மாந்தர்களை சுட்டுது. அதில் 7 வகையான மாந்தர்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் யாருன்னா தலைவன், தலைவி, தோழி, செவிலி, கண்டோர், பாங்கன், பரத்தை. இந்த மாதிரி 7 வகையான மாந்தர்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்காங்க. வரலாற்று குறிப்புகள் குறுந்தொகையில் வரலாற்று செய்திகள் பல இடம்பெற்றிருக்கு. அதில் முக்கியமாக குறுநில மன்னர்கள் பற்றியும் பேசப்படுது. ஆகுதை, அதியன், ஆய், எவ்வி, ஓரி, கட்டி, குட்டுவன், நெல்லி, நன்னன், பாரி, மலையன், வடுகர் ஆகிய இந்த குறுநில வள்ளல்கள் பற்றியும் இந்த குறுந்தொகையில் பேசப்படுது. பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் குறுந்தொகை வழியாக அந்த கால மக்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, இந்த செய்திகளெல்லாம் அறிய முடியுது. செல்வர்கள், வசதியானவர்கள் தங்களோட குழந்தைகளோட காலில் தவளை வாய்ப்போல் வடிவிலான கிங்கினியெல்லாம் அணிவிச்சிருக்காங்க. அக்கால விளையாட்டு என்னவா இருந்துச்சுன்னா குழந்தைகள் சிறு தேர் செஞ்சு அதனை இழுத்து விளையாடுதல். பெண்கள் துணுக்கை கூத்து என்னும் ஒரு விதமான நடனம் ஆடி அதனை மகிழ்ந்திருக்காங்க. இதில் நல்வினை, தீவினை, வீடு பேறு அதாவது முக்தி அடைதல், அந்த காலத்தோட நகரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு இதை பற்றியும், மறுபிறப்புங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததாகவும் குறுந்தொகையில் இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையில் கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது. அதனை வழிபட்டால் நமக்கு நன்மை நடைபெறும், இந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. காக்கை கரைஞ்சால் விருந்தினர்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த குறுந்தொகையில் இருந்ததாக செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கு. பண்டமாற்று முறை சங்கத்தமிழர்கள் தங்களோட அன்றாட தேவைகளுக்காக அரிசி, பருப்பு, உப்பு, பால், தயிர், மீன், இறைச்சி இந்த மாதிரி பொருட்கள்லாம் பண்டமாற்றம் செஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இந்த குறுந்தொகை வரிகள் மூலம் இதனை நம்மால் அறிய முடிகிறது. பாலோடு கூலோடு பெயரும் ஆடுடை இடைமகன், அதாவது பாலை கொடுத்துட்டு கூலை வாங்கிட்டு போகும் பண்டமாற்று முறை அந்த காலத்துல இருந்ததாக குறுந்தொகை நமக்கு கூறுது. குறுந்தொகையின் தனி சிறப்புகள் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் இந்த 2வது பாடல் இறைவனாலே பாடப்பட்ட பாடல் என்ற தனி சிறப்பும் இந்த குறுந்தொகை நாளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பறை, பணலம், பதலை, முழவு, தட்டப்பறை, குளிர், முரசு இந்த மாதிரியான இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னும், அப்புறம் 5 நிலங்கள் இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களோட இயல்புகள் பற்றியும் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றியும் இந்த செய்திகளெல்லாம் குறுந்தொகை நமக்கு எடுத்து கூறுது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.